நம்ம இப்போ கிளம்பிட்டோம். எங்கே கிளம்பிட்டோம்னா மதுரைக்கு பக்கத்தில் உள்ள மேலூர் தெரியுமில்ல உங்களுக்கு? மேலூருக்கு பக்கத்தில் அழகர் கோவில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குங்க. அந்த கோயிலுக்கு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் போகிறோம். ஏன் அப்படின்னா பைக்கில் போனால் தான் அந்த குரங்குகள்லாம் பார்க்க முடியும். அந்த குரங்குகள் மங்கிகள்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் பார்க்கலாம். நமக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே காரில் தான் வர்றாங்க. நம்ம தான் பைக்கில் போகிறோம்னு நினைக்கிறேன். சரியான வெயிலுங்க. ஆனால் அதெல்லாம் பைக்கை உங்களுக்கு காமிச்சிட்டேன். இந்த பைக்கில் நம்ம போயிட்டுருக்கோம், பல்சர் 150. அந்த பைக்கில் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா ஓரமாகவே போயிட்டுருக்கோம். ஏன்னா பயங்கரமான வெயிலுனால அந்த நிழல்லே ஓட்டுறேன் பாருங்கள். பைக்கை பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த டூரிஸ்ட் பிளேஸில் பார்த்திங்கன்னா அந்த பாருங்கள், இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கார் நிற்கிது. அங்கே பார்த்திங்கன்னா நம்மளை வந்து பார்க்குறாங்க, என்னடா அப்படி போயிட்டுருக்காங்களே வீடியோ எடுத்துகிட்டு அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம வந்து நெருங்கி போயாச்சு. போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயில் அடிவாரத்துக்கு போயிட்டோம். கோயில் அடிவாரத்துக்கு போயிட்டோம் பாருங்கள். இதுதான் அந்த கோயிலுடைய முகத்தோற்றம். பார்த்திங்கன்னா இங்கே பார்க்கிங்லாம் இல்லைங்க. சும்மா நம்ம வாட்டுக்கு எப்படி வேணாலும் வண்டி நிப்பாட்டலாம் அப்படின்ற ஒரு பார்க்கிங் தான் இங்கே இருக்குது. இருந்தாலும் இங்கே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, செப்பலை கொண்டு உள்ளே போட முடியாது. ஆமாம், அதனால் வந்து வெளியிலே நம்ம செப்பலை வந்து ரிமூவ் பண்ணணும். அங்கே ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்படியே நடந்து உள்ளே போகிறோம். ஷூ போட்டுகிட்டே ரிமூவ் பண்ணிட்டோம்னு சொல்லணும்னு நினைக்காதீங்க, பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து கோயில் பார்த்திங்கன்னா கீழே அடித்தளத்துலாம் இருக்கும். உள்ளே போகிறோம். நம்ம போயிட்டு சாமி கும்பிட போகிறோம். முதல்ல ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்றதுக்காக கீழே இறங்குறோம். ஒரு 2 தட்டு அடுக்கு மாதிரி அந்த கோயில் வந்து கீழே அமைஞ்சிருக்கோம். உள்ளே போயாச்சு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு போகிறாங்க. நம்ம வேடிக்கை தானே பார்க்க வந்தோம், அதனால் இந்த பக்கத்து வந்தாச்சு. இந்த சைடு வியூவெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் அந்த அவுட்டர் ஏரியா. ஆமாம், அது வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸாக போய் நம்ம வந்துட்டு ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம், இருக்கலாம். அதில் கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கலாம். இந்த பசங்கள்லாம் விளையாண்டுட்ருக்காங்க ஜாலியாக. அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த கோயிலுடைய சுற்று வட்டார அந்த வெளிப்புறம் இருக்குல்ல, அதில் வந்து சுற்றிட்டு அப்படியே வர்றோம். அந்த பக்கம் வந்துட்டு வியூ எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து டிஸ்டன்ஸில் காமிக்கிறோம் என்ன இருக்குது அப்படின்றதுங்க. அதை காமிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ லெஃப்ட் சைடில் உள்ளே போயிடுவோம். உள்ளே போனீங்கன்னா இந்த விழா அரங்கம்னு சொல்லுவாங்கல்ல, அது கலை நிகழ்ச்சியெலாம் நடக்கிறதுக்காக ஒரு அரங்கம் ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சைடில் நம்ம இப்போ போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த வியூ, அதாவது வந்துட்டு சாமி கும்பிட்டு வந்து வெளியே வர்றாங்க. வெளியில் வந்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் ரைட் திரும்பி அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டோம்னா வெளியில் போயிடலாம். நம்ம அப்படி போகலை. அந்த அரங்கம்னு சொன்னதில்ல, அரங்கம் அங்கே வந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா இங்கே அழகாக ஒரு குரங்கு ஒன்று தேங்காயை சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. பார்த்திங்கன்னா இன்னொரு குரங்கு அதை பிடிங்கிட்டு மேலே தாவி ஓடிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இந்த குரங்கு வந்து தேங்காய் சாப்பிட்றது அழகாக நம்ம வீடியோ எடுத்துருக்கோம் பாருங்கள். சாப்பிட்டுட்டு இருக்க குரங்கு பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா மேலே தூக்கிட்டு போயிடும். அதையும் நம்ம உங்களுக்கு வீடியோவாக காட்டியிருக்கோம். இங்கே வந்து ரொம்ப ஸ்பெஷல்னால் பார்த்திங்கன்னா இந்த குரங்கு தான். குரங்குடைய சேட்டை வந்து நல்லா ரசிக்கலாங்க. இங்கே எங்கேயுமே பார்க்க முடியாத அளவுக்கு இங்கே குரங்கு இருக்கும். அந்த தேங்காயை நம்மளை பார்த்தோன்னே தான் அந்த தேங்காயை தூக்கிட்டு போயிடுச்சு. நம்ம தூக்கினா தூக்கிடும்னா அது தூக்கிடுச்சு. ஸோ இதுதான் விளையாட்டு அரங்கம். நம்ம அந்த ஜூம் பண்ணி காமிக்கிறோம் பார்த்திங்களா, இதுதான் விளையாட்டு அரங்கம். இது மிகப்பெரிய ஒரு லெவலில் இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்பில் ஏறி அப்படியே மேலே போகிறோம். அதாவது அந்த தீர்த்தம் எடுத்து சாமி கும்பிடுன்னு சொல்லுவாங்க, தீர்த்தம் எடுத்து கும்பிட்றதுக்காக அப்படின்னு இந்த படியில் நம்ம இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏற போகிறோம் மேலே. அப்படியே மேலே போனதுக்கப்புறம் அடுத்ததான் உங்கள்கிட்ட நான் என்னென்னு சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து அந்த மேலே அந்த தளத்துக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோயிலுடைய மேல்புறத்தை காமிக்கிறோம். இந்த மலைக்கு கீழே தான் அமைஞ்சிருக்கு அந்த கோயில். அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை தெரிஞ்சுக்கலனாலும் தெரிஞ்சுக்கிறேங்க. ஆமாம், அந்த வரிசையாக போயிட்டுருக்காலே இது என்னென்னு நினைக்காதீங்க. இது வெளியாக தான் போய் மேலே போகணும். மேலே தீர்த்தம் எடுத்து சாமி கும்பிடுன்னு சொல்லுவாங்க, அங்கே போகணும். நம்ம போகலைங்க இங்கே, ஏன்னா அடிக்கடி போகிறதுனால வந்துட்டு இந்த டைம் போகணும் அப்படின்ற மாதிரி விட்டாச்சு. அந்த மக்கள் போகிறாங்க பார்த்திங்களா.